கூப்பிடு கூப்பிடு. ம் வந்துட்டான் வந்துட்டான் வந்துட்டான். ஹீரோ வெளில வர போறாரு. ஹீரோ 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 இன்ட்ரடக்ஷன். ஹீரோ வெளிலலாம் வரமாட்டாரு, நீங்க தான் வெளில போகணும். வெளில போ. நான் ஸ்கூலுக்கு வந்தா நீ இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் அடிக்கிற மண்டையில? வருதா நீ உள்ள தூங்கிட்டு இருந்துட்டு நான் வெளில வந்ததுக்கு அப்புறம் வெளில நிறைய பேர் கேட்குறாங்க, இவனை வாக்கிங் கூப்பிட்டு போங்க. வாக்கிங் கூப்பிட்டு போகிறதுனா தான் உடம்பெல்லாம் சரியாகணும். வாக்கிங் போவா. கட்டிலாம் இல்லை இந்த பையன், அவுத்து தான் கிடக்குறான். எவ்வளவு கெஞ்சி காலில் விழுந்தாலும் அங்கே தான் எப்படி தெனாவட்ட வாசல்ல உட்காந்துருக்குறது. வீட்டை விட்டு வெளில போ. அப்படிலாம் சொல்லாத, பண்ண அந்த வாசலுக்கும் வரமாட்டான். யாரு நீனு? தம்பி வரியா வெளில? படுத்துட்டாண்டி நீட்டி விட்டு. வர முடியாது போ. தம்பி வாடா, வா வெளியில வா. வெளில வர சொன்னா என்ன பண்றது? வா நைய நையுங்க. ஒரு மாதிரி கண்ணை கூசுதுல உனக்கு. இங்க வை, காலை கீழேயாவது வைப்பா. ஏன்ப்பா அப்படி பண்ற? அப்படி கீழே வை, காலை கீழே வை, காலை கீழே வைங்க. தங்கப்பிள்ள வரியா? வா போவோம், வா போம், வா வெளில போயிட்டு வருவோம். வெளியில போயிட்டு வருவோம் வாங்க. வேண்டாமா சாப்பாடா? சாப்பிட்டு சரி சாப்பிட்டு போமா, சாப்பிட்டு போமா. சரி நாங்கள் சாப்பிட்டு வரோம் வெளியில. சரிப்பா நம்ம உள்ள போய் சாப்பிட்டு வரோம். போ. இன்னும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் இருக்கு. எந்திரா ஆகுற, எந்திரா எந்திரி. குளிச்சியா? என்ன குளிச்சியா? குளிச்சியா சொல்லு. நீ குளிச்சியா? குளிச்சியா சொல்லுடா, சொல்லு. நீ சொன்னாதான் இன்னைக்கு நீ உள்ளே போக முடியும். சொல்லு குளிச்சியா? நான் குளிச்சியா தான் கேட்டேன். நோ 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 குளிச்சியா சொல்லு. குளிச்சியா சொல்லு. இப்போ நான் என்னத்த சொல்றது? குளிச்சியா? குளிச்சியா? ஆமான்னு சொல்லண்டா. நீ குளிச்சிருக்கான், நீ குளிச்சிருக்கான். அதனால என்ன அடிச்சாலும் சரி சொல்ல மாட்டான். குளிச்சியா? பொய் சொல்லு, பொய் சொல்லு. இல்லைன்னு சொல்லு, குளிக்கலன்னு சொல்லு. இப்போ குளிச்சிருக்க, குளிச்ச. சரி இப்போ வெளில போ. குளிச்சா ஓடி வெளியில போன நீ விட்டு படுத்துறான் பாரு. குளிச்சியா சொல்லு. குளிச்சியா சொல்லு. ஏன் குளிச்சா அன்னைக்கு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். வெளியிலே போக மாட்டேங்கிறாங்க. நீங்களும் வாக்கிங் கூட்டிட்டு போவாங்க அப்படி எப்படின்றீங்க. சாப்பிட்டேன் அவ்வளோதான். சோஃபா மேல எங்க எல்லாம் சோஃபா மேல வச்சு வச்சுக்க. போட்டு படுத்து எடுக்கிறா பாருங்க வந்தோடனே. அந்த பையனும் கொஞ்சம் கூட அசரவே மாட்டான். எத்தனை வாட்டி கேட்டாலும் சொல்றானா பாரு. இல்லைன்னு சொல்லுவான். அவன் தான் குளிச்சான்னு சொல்றானா. பாப்பா எங்க போயிட்டான்? கட்டில் கடையில ஓடி போய் ஒளிஞ்சிருச்சு. கடையில ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். சரி வா, அக்கா ஒண்ணு சொல்ல மாட்டாவா? வா வா இங்க வா, இங்க வா. முடியா இங்க வந்து சோஃபால உட்காந்துக்கப்பா. இல்லையா? சரி இங்க உட்கார். இப்ப கேளு, இப்ப கேளு. இங்க ஹைட்டுக்கு வா. கீழ முடிஞ்சல உள்ள வா வா. மார்க்ல வா. இப்ப கேளு. குளிச்சியா சொல்லு. குளிச்சியா சொல்லு. நீ கிட்டக்க வராத. போ அங்க போ. இன்வெஸ்டிகேஷன் முடியற வரைக்கும் நீ கிட்டக்கே வரக்கூடாது. குளிச்சியா? குளிச்சியா? எங்க வாடாடி போடாங்க. குளிச்சியா? குளிச்சியா? இல்ல. பா போய் தொலைஞ்சு போ. You are entered to this Hashita's house. கேம் விளையாடணுங்கிறதுக்காக இப்படி அவள் படுத்துகிற பாட்டுக்கு நீனும் ஒத்து போகிற. ஏன்பா போய் சொல்கிற? ஆமான்னு சொல்லிட்டு ஆமான்னு சொன்னாலும் விட மாட்டாங்கிறா. அவள் குளிக்கலன்னு சொல்கிற வரைக்கும் விட மாட்டாங்கிறா. இது ஒரு விளையாட்டு இவங்களுக்கு டெய்லிக்கும். நீ வாக்கிங் போக மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி எல்லாரும் திட்டுறாங்கல்ல.
நீ வாக்கிங் போனால் தான் உடம்பு நல்லா இருக்கும்னு. நீ வீட்டை படி தாண்டி வெளில வர மாட்டேங்கிற. பொத்தி வச்ச மல்லிகை முட்டா இருக்க. என்ன செய்யறது உன்னை? மேகலா தம்பி உன்னை என்ன சொல்ற பத்தியா? மணி மேகலா இன்னும் வைக்க விட்டு போகலாம். இல்ல மணி மேகலா இன்னும் வைக்க விட்டு போகலாம். அப்புறம் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ஃப்ரிட்ஜு வந்து ரொம்ப மோசமாக இருக்குன்னு. அது பழைய ஃப்ரிட்ஜு. எங்கள் புது ஃப்ரிட்ஜு இங்கே இருக்குது. இது புதுசு இப்போ வாங்கிட்டு இருந்தோம். அது வந்து வெளியில் பார்க்க அப்படி இருக்கும், ஆனால் உள்ள நல்ல கண்டிஷன் இருக்கு. என்ன தெரியுமா இருக்கு? அப்படியே வாங்க நான் காட்டுறேன். ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒன்றும் இல்லை, ஐஸெல்லாம் எடுத்தாச்சு. ஒண்ணுமே இல்ல, புதுசுங்க இல்ல, ஒண்ணுமே இல்ல. இந்த 4 சாக்லேட் டாலா பண்ணிட்டான் பாரு. ஃப்ரிட்ஜ் வாங்கினப்போ கடையில இருந்து கொடுத்தது அது மட்டும் தான் இருக்கு. மிஞ்சி போன அந்த டப்பா, பிளாஸ்டிக் டப்பா ஒண்ணுமே இல்ல, ஒண்ணு இல்ல. அது முடியாது முடியாது முடியாது, அது பழசு பட்டா இருக்கும். இப்ப தம்பி இவன் ரொம்ப ஓவரா பண்றா. அது ஏன் ஸ்கூல்ல வந்து விட்டாங்கன்னு தெரியல அவள. சிபிஐ போலீஸ் எல்லாத்தையும் தான் நாங்க செக் பண்ணுவோம். சாக்லேட், இந்த 2 சாக்லேட்டுக்கு ஒரு செல்ஃபு, இதுக்கு ஒரு செல்ஃபு, கீழே இருக்கிறதுக்கு ஒரு செல்ஃபு. அவ்வளோதான். இது எல்லாமே மாவு திங்கிற ஐட்டம் எல்லாமே தான் இருக்கு. ஃப்ரிட்ஜ் கொடுக்கும் போது தெளிவா சொன்னாங்க ஸ்டீல் ஐட்டம் வைக்காதீங்கன்னு. அது என்னது? அது ஏதோ ஒன்று இருக்கு. சாத்து ரொம்ப நேரம் திறந்துருக்கு. ஃப்ரிட்ஜ் புதுசு இருக்குது, இப்போ தான் வாங்கிட்டு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஒரு மாதம் தான் ஆகுது. அது பழைய ஃப்ரிட்ஜு. அதை தூக்கிட்டு போய் க்ளீன் பண்ணி மேலே வைக்க முடியல, அதனால அப்படியே இருக்குது. கேட்டாங்க ஒருத்தவங்க, ஏன் ஃப்ரிட்ஜு வந்து இவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குது, டர்ட்டியாக இருக்குது அப்படின்னு. அது டர்ட்டியும் கிடையாது, கீட்டியும் கிடையாது. எங்கள் தண்ணி வந்து உப்பு தண்ணி, எங்கள் ஏரியா தண்ணி. அதனால் அது தண்ணி லைட்டாக தெறிக்கிறதுனால அது நார்மலாகவே காற்றுலையே ரஸ்ட் ஆகும். இரும்பு இல்லை அந்த கதவு. அது மற்ற அப்படின்லாம் சூப்பராக இருக்கும், கண்டிஷன் நல்லா தான் இருக்குது. ரஸ்ட் ஆகுது. இன்னொன்று ஐஸ், உள்ளுக்குள்ளே ஐஸ் ஃபார்ம் ஆகிடுந்துச்சு. பத்தலை, நாங்கள் வைக்கிற டப்பாலாம் வைக்கிறதுக்கு இடம் பத்தலை. அதனால நாங்கள் புது ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டோம். ஒரு 10 வருஷம் இருக்கும் அந்த பழைய ஃப்ரிட்ஜ் வாங்கி. 10 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு. அதனால தான் புதுசு வாங்கினோம். அதனால் வாங்குவீங்களா அப்படின்னு கேட்காதீங்க. எங்களுக்கு பத்தலை. சைஸு ரொம்ப சின்ன சைஸு. பெரிய சைஸ் தேவைப்பட்டுச்சு. இன்னொன்று டபுள் டோராக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் நான்வெஜ்லாம் வைக்கிறதுக்கு அப்படின்னு தான் இதை வாங்கிட்டோம் நாங்கள். இந்த பையன் அவ்வளோதான் உட்காந்துட்டான். சரி, இன்னும் நாங்கள் வாங்கி வைக்கலங்க. வாங்கி எத்தனை நாள் ஒரு நான்வெஜ் ஆச்சரியம் வச்சிருக்கியா சொல்லு. மிச்சம் வச்சாதானங்க அதில் வைக்க முடியும். நான்வெஜ் எதுக்குங்க வைக்கணும்? வேற நானும் அவனு தின்னோம். நீ பார்த்த? நான் சமைச்சிட்டு தலைவலி, எனக்கு சமைச்சான்னு சாப்பிட முடியாது. நான் பாட்டுக்கு ஒரு வாரமாக கஞ்சி குடிச்சிட்டு கிடக்கிறேன். அவன் ஏதோ மிச்சம் மீதி திங்கிறான். நீங்கள் தின்னுட்டு போகிற மிச்சத்தை தான் சாப்பிட்றோம். ரொம்ப ஓவராக பண்ணாது. இல்லை அவன் தின்னுட்டு கொஞ்சோண்டு தின்னுட்டு மிச்சத்தை உங்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் எல்லாத்தையும் தின்னுறீங்க. தேவையில்லாமல் விஷயத்தில் தலையிடாத. நான் அந்த வாக்கிங் போகலன்னு சொல்லி கேட்டிங்க இல்லையா, அவங்களுக்கும் சொல்கிறேன். எல்லா பேருமே சொல்கிறீங்க குண்டா இருக்கான், உடம்பு பெருசாக இருக்குது, வாக்கிங். பையன் வீட்டை தாண்டி வெளியிலலாம் வர மாட்டாங்க. ஆனால் படி ஏறி 30 படி ஏறி டெய்லிக்கும் ஒரு 10 வாட்டி ஏறுறாங்க. 30 ஸ்டெப்ஸ் இருக்குது. 10 வாட்டி ஏறி இறங்குறான். நீங்களே பார்த்துங்க. அப்படி ஏறி இறங்குமே அவன் உடம்பு இப்படி தான் இருக்குது. வெளியில் வர மாட்டாங்கிறான் பயவில். எங்கே போட்டாலும் சரி, காரில் ஏறுனா நேராக காரில் ஏறி நேராக அம்மா வீட்டுக்கு போகிறான். இல்லாட்டி அப்படியே வீட்டுக்குள்ளே இருக்கிறான். படி தாண்டி வெளியில் போக மாட்டேங்கிறான். தவிர யூஸ் ஆகிற இன்னும் ஒரே ஒரு விஷயம்னா இது மட்டும்தான். இப்படி கொண்டாந்து எந்த பொருளை எப்போ வேணாலும் வச்சுக்கலாம். அப்படியே இருக்கும். ஏதோ போனா போதுன்னு பொறுத்துக்கிட்டு இருக்கேன்க்கா. ரொம்ப ஓவரா பண்ணாதக்கா நீ. இப்படி வச்சுட்டு இது எப்ப வேணாலும் வச்சுக்கலாம், திருப்பி கிடைக்காது. போயிட்டு வந்து பார்க்கும்போது திருப்பி இருக்காதுங்க, சுக்காக கிடக்கும். தங்கம் அவன் ரொம்ப ஓவரா தான் கிண்டல் அடிக்கிற. நம்ம இன்னைக்கு நம்ம வந்து அவளுக்கு சமத்தியா வாட்டிக்கிட்டோம், சிக்கிட்டோம் அவள்கிட்ட. அதனால பரவாயில்ல விடு. நீ சோகமெல்லாம் இருக்காத, நீ வா. அவளெல்லாம் நீ கண்டுக்காத. நீ வந்துரு, நீ என் தங்க போய்.